கோவையில் தந்தையால் கைவிடப்பட்ட 11 வயது சிறுவனை மீட்டு வால்பாறை உண்டு உறைவிட பள்ளியில் சேர்த்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையினர். கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பவன் கே ரெட்டி வழிகாட்டுதலின்படி பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பு மற்றும் நலனில் சிறப்பு கவனம் செலுத்தும் வகையில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையினர் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அதன் தொடர்ச்சியாக குடும்ப சூழல் காரணமாக பள்ளி கல்வியை தொடர முடியாமல் ஆதரவின்றி தவித்த 11 வயது சிறுவனுக்கு சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையினர் உதவிக்கரம் நீட்டியுள்ளனர். கோவை குனியமுத்தூர் பகுதியைச் சேர்ந்த 11 வயது சிறுவன் பெற்றோருடன் வசித்து வந்ததுடன் குனியமுத்தூரில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் 6ஆம் வகுப்பு படித்து வந்துள்ளார். குடும்ப தகராறு காரணமாக சிறுவனின் தந்தை அவரது மனைவி மற்றும் மகனை விட்டு வெளியே அனுப்பியதாகவும், தாயார் வேலைக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலையில் சிறுவனை தொடர்ந்து பள்ளிக்கு அனுப்பி முறையாக கவனிக்க முடியாமல் சிரமப்பட்டு வந்ததாகவும் தெரியவந்தது. இந்த நிலையில் சமூக வலைதளமான இன்ஸ்டாகிராம் மூலம் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படையினர் செயல்பாடுகளை அறிந்த சிறுவனின் தாயார் தனது மகனின் கல்வி மற்றும் பாதுகாப்பிற்கு உதவி செய்யுமாறு சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படையினரை அணுகியுள்ளார். அதன் பேரில் உதவி ஆய்வாளர் மற்றும் காவலர்கள் அடங்கிய சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படையினர் சிறுவனின் நிலை குறித்து விசாரித்து அவனது எதிர்கால கல்வி மற்றும் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு வால்பாறையில் உள்ள உண்டு உறைவிட பள்ளியில் 6ஆம் வகுப்பில் சேர்த்து கல்வி கற்க ஏற்பாடு செய்தனர். தனது மகனுக்கு பாதுகாப்பான சூழலில் கல்வி தொடர வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படையினருக்கு சிறுவனின் தாயார் நன்றி தெரிவித்தார். இந்நிகழ்வின் போது வால்பாறை காவல் ஆய்வாளர் செல்வம் அவர்கள் உடனிருந்தார். ஆதரவற்ற நிலையில் உள்ள குழந்தைகளின் கல்வி, பாதுகாப்பு மற்றும் எதிர்கால நலனை உறுதி செய்வதில் கோவை மாவட்ட காவல்துறை தொடர்ந்து அக்கறையுடன் செயல்பட்டு வருகின்றனர்.